தேங்காய் திரட்டிப்பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய சைஸ் தேங்காவை நல்லா இது போல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம பின்னாடி அந்த கருப்பாக இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் திரட்டிப்பால் தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் சிறுபருப்பு எடுத்துருக்குங்க. இதை வறுத்துக்கலாம். ஸ்லோ தீயிலே வச்சு வறுத்துக்கலாங்க. பருப்பு நல்லா செவந்து நல்லா வாசம் வந்தால் போடுங்க. நமக்கு சிறுபருப்பு நல்லா செவந்து நல்லா வாசனை வந்துடுச்சிங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஆறினத்தில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. நம்ம சிறுபருப்பு வறுத்து இல்லைங்களா, அதையும் பவுடர் பண்ணி வந்துச்சு, அதையுமே சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சாச்சுங்க. நம்ம இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் சேர்த்து குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. நம்ம சேர்த்த பாதாம் வந்துட்டு லைட்டாக மசிஞ்சிருக்கு, குறப்பாக இருக்குது. இது போல் இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டை பானலில் மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்லோ தீயிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்லோ தீயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தீ அதிகம் வைக்கக்கூடாது. நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமே அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 3/4 கப் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் வெள்ளை சர்க்கரை சேர்க்கணும்னா சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. டீ ஸ்லோவாக தான் இருக்கணும். ஸ்லோ டீயே தான் செய்யணும் இந்த ஸ்வீட்டை. தேங்காய் திரட்டிப்பாலுக்கு ஃபுல்லாகவே தேங்காய் சேர்த்துக்கிறதுனால இப்போ பாருங்கள் செதிரி படுதுங்க. கொஞ்சம் பார்த்து உசர செய்யுங்க. கலந்துக்கிட்டே இருங்க, செதிரி விடாமல் இருக்கும். கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா கெட்டியான பதம் வந்திருக்கு பாருங்கள். இன்னமும் கொஞ்சம் கெட்டியாகிட்டு வரணுங்க. இப்போ பாருங்கள் நான் முன்னையோட இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகிட்டு வந்துடுச்சிங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி தாளித்து கொட்டிக்கலாங்க. நமக்கு தேங்காய் திரட்டிப்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்டு சமையலில் தேங்காய் திரட்டிப்பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.